நான் சொல்லும் வார்த்தைக்கும் செவிசாயுங்கள். எங்கேயோ நடக்கும் எண்ணமாதி ஏழை குழந்தைகள் கதியற்று இப்படி ஒரு நிலைமை இருந்தால், இந்த தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்கள் தன் தர்மத்தை முன்னிறுத்தி, வீரத்தை முன்னிறுத்தி, மரணத்தை தியாகம் செய்யும் மா வீரரின் மகன் இப்படி ஒரு நிலைமையில் இருந்தால், இறைவனிடம் வரம் கேட்குது. அப்படி இருந்தால் இந்த பூமியில் அவமானத்தை எதிர்த்து போராடும் சக்தியாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி இருந்தால் வறுமையோடு போர்க்குணம் கொண்டு போராட வேண்டும். இந்த இலக்கு, இந்த சமூகம், உறவுகள் புதைக்கும் போது முளைத்து வர வேண்டும். அப்படி ஒரு வரத்தை தாருங்கள் என்று பரம்பொருளிடம் கேட்குது. அப்போது அனைவரும் நின்று அந்த குழந்தையை பார்த்து சொல்கிறார்கள், நீ இயற்கையின் பிள்ளைமா. மற்றவர்கள் வந்து சொல்றார்கள், நீ தெய்வத்தின் பிள்ளைமா. நீ இயற்கையின் பிள்ளை, நீ தெய்வத்தின் பிள்ளைன்னு சொல்லும் போது பரமஞானத்தின் பரம்பொருளே இறங்கி வந்து சொல்றாரு, நீ தெய்வத்தின் பிள்ளை இல்ல, நீ இயற்கையின் பிள்ளை இல்ல, மாறாக தெய்வமே நீதான், நான் கும்புற தெய்வமே நீதாங்கிறார். அந்த இடத்த ஒரு நிகழ்ச்சி நினைச்சு பாருங்க. எவன் ஒருத்தன் வறுமையையும் இலக்கில்லாத ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல இருந்து சமூகத்தோட சிந்திக்கிறானோ, சமூக அக்கறையோட சிந்திக்கிறானோ, அவன் இதயத்தில் கருணை உண்டு என்றால் அந்த கருணை தான் கடவுள். அதுதான் நாங்கள். இப்ப அந்த தாய் தந்தை பின்தொடர்ந்து வந்தாங்க இல்லையா? உதவி என்பது உண்டியலில் போட்டு வைப்பது என்று நினைத்தேன், அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்து விட்டேன். ஆனால் அவர்கள் 2 பேரும் மண்டியிட்டு அந்த குழந்தையிடம் கேட்கிறார்கள், நான் உன்னிடம் கற்றுக்கொண்டேன், உதவி என்பது உண்டியலில் சேமிப்பது அல்ல, அக்கௌண்டில் சேமிப்பது அல்ல. உதவி என்பது, சேமிப்பு என்பது அடுத்தவர்களுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்து வைத்து எதிர்கால